ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவெல்லாம் பறக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கு கண்டிப்பாக என்ன செய்யுங்க, டெய்லி வீட்டில் ஒரு நேரமாவது ஒரு வரியாவது அந்த வாசகத்தை படிக்கணும். இன்றும் எங்களது இசைக்குழுவின் சகோதரி ஜெயக்கொடி வர்றாங்க. அவங்களுக்கு என்ன செய்யுங்க, ஒரு வரவேற்பை கொடுத்து உற்சாகத்தை அளித்து ஐயா உண்டு. அவங்களுக்கும் எத்தனாவது மேடை? 4வதா? 3வது மேடை. ஆமா, பிள்ளைய என்ன செய்யணும், நல்லா பாடணும். அதுக்கு உங்களுடைய ஒரு வாழ்த்துதலும் தேவை என்று இந்த நல்ல தருணத்தில் சொல்லிக்கொண்டு தொடர்ந்து ஐயாவுடைய திருநாமத்தால பாடலை கேட்போம். சரிதானா? ஐயா நன்றி. பத்திரமா காளி கையில கொடுத்து சொன்னாங்க ஒரு வார்த்தை, ஐயா பத்திரமா வளர்த்து கொடு தாயே பத்திர காளியே அப்படின்னு அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சு.
இந்த உலகத்துல என்னுடைய பாலர்களை ஈடழிக்க யார் இருக்கிறா அப்படின்னுச்சு. அதாவது இந்த உலகத்துலதான் அந்த சபையில யார் இருக்கா? நாராயணர் இருக்கிறாரு, சிவபெருமான் இருக்காரு. சாதாரணப்பட்ட சபையில 33 தேவர்கள், 44 கோடி ரிஷிமார்கள், கிணநாதர், கிம்புருடாதிகள், எல்லா தெய்வமும் இருக்குது. விநாயகர் இருக்கிறார், முருகன் இருக்கிறார், பார்வதி, பகவதி, எல்லா தெய்வங்களும் இருக்கக்கூடிய சபையில அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னா. எப்படி சொல்லியிருக்கலாம்? சரியா இறை சித்தத்தால எல்லாமே நடக்கும் இல்லையா? ஆனா அந்த அம்மா சொன்ன வார்த்தை, என் பாலகர்களை ஈடழிக்க இந்த உலகத்தில யார் இருக்கிறா அப்படின்னு இல்லையா? இது இந்த வார்த்தை என்ன? அவளுக்கு அவள் மேல ஒரு நம்பிக்கை இருக்கலாம். தன்னம்பிக்கை எல்லாருக்கும் வேணும். தன்னம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்துல பக்தி கூட செல்லாதுங்க. இப்ப இறைவனை நாம ஐயான்னு சொல்லி வழங்குறோம்னா முதல்ல நம்ம மேல நம்பிக்கை வேணும் இல்லையா? அது தன்னம்பிக்கை. அடுத்த அப்புறம் ஐயான்னு சொன்னோம்னா அந்த ஐயா மேல நம்பிக்கை வேணும். அதுக்கப்புறமா ஒரு மண்ணும் தண்ணியும் தர்றாரு சொன்னா அந்த மண் தண்ணி மேல என்ன இருக்கணும்? நம்பிக்கை வேணும். அதுதான் ஐயா சொல்லுவார், நம்பி பிடித்திடுங்கோ ஐயா சிவசேவா. தன்னம்பிக்கை வேணும். தன்னம்பிக்கை இங்க ஓவர் ஆயிடுச்சு. என்ன ஆயிட்டு? யாரே இல்லை இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னா பாருங்க, அதுவே அவளுக்கு தீமையா போச்சு. என்னாச்சு கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? 7 பிள்ளைகளை கொண்டு ஆளாக்குனா, சேனாதிபதி மன்னர்களாக்குனா, தங்கத்தால வீடு வச்சு கொடுத்தா, நிர்மராஜனுடைய மகள் 7 பேர் தெய்வ கன்னியர்கள், அவங்கள திருமணம் பேசி வச்சா, சிறப்போடு வாழ்ந்தார்கள். பின்னால கலியன் வந்தான், கலி தோன்றியது. என்ன ஆச்சு? சான்றோர் உள்ளத்தில கலி புகுந்து போச்சு. குட்டை எடுத்து மனுஷன் சொன்னா கேட்க மாட்டாங்க. என்ன வாழ் எடுத்த கையினாலே நாங்கள் குட்டை எடுக்க மாட்டோம் அண்ணா அப்படின்னு சான்றோர்கள் சோழன் மன்னனுடைய வார்த்தையை மறுத்தாங்க. அந்த இடத்துல அதே அணக்கரையில கழுத்து வரைக்கும் குழி தோண்டி மண்ணை நிரப்பி சான்றோருடைய தலையை யானைக்கால் கொண்டு தட்டி ஓட விட்டான் மன்னன். ஒண்ணு இல்லை 2 பேரை என்ன செய்தான்? யானைக்காலால் இடறி கொன்றான். 2 குழந்தை கொல்லப்பட்டாங்க. அந்த கொலை செய்ததற்கு காரணமாக இந்த பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்க முடியாத ஒரு தன்மைக்கு அன்னை பத்திரகாளி ஆளான மாதிரி என்ன ஆயிட்டு? நிலைமை ஆயிட்டு. அவர் செய்து கொடுத்த சத்தியம், என் பிள்ளைகளை ஆளாக்கி தருவேன், அப்படி இல்லைன்னு சொன்னா நானே போய் வடவா முகத்து அக்னியில சிறையாய் அமர்ந்து கொள்வேன். ஐயா சொன்னதுக்கு அம்மையே என்ன செய்தா? சம்மதிச்சா. இன்னைக்கு அம்மா எங்க இருக்கிறா? நமக்காக எங்க இருக்கிறாங்க? அம்மா எங்க இருக்காங்க? தவத்துல இருக்காங்க, சிறையா இருக்காங்க. நமக்காக 2 பிள்ளைங்களை பறிகொடுத்துடுவேன்னு சொல்லி அவங்க தவம் எது வரைக்கும் இருக்குது? தர்மயுகம் வரைக்கும் அந்த தவம் இருக்கு. காரணம், அந்த அணைக்கரையில மாண்டு போன அந்த 2 உயிர்களை கூட்டோடு எடுத்து ஐயா தர்மயுகத்துல தான் திருப்பி கொடுக்க இருக்கிறார். அப்ப அதுக்காக நம்மை பெற்ற நாயகன் நாராயணன் ஆதி வைகுண்டம் மட்டும் தவம் இருக்கலங்க. பத்திரகாளி அம்மையும் என்ன செய்கிறா? முதல் தான் தவசு முடிக்க பரகாளி விதத்தமுள்ள அக்கினியிலே இன்றளவும் நமக்காக இருக்கிறான்னா அதற்கு நாம என்ன செய்யணும்? தர்மயுகம் தோன்றுவதற்கு உதவியாக இருக்கணும். எண்ணமெல்லாம் சிந்தனையெல்லாம் யாருக்கு மேல வைக்கணும்? ஐயா மேல வைக்கணும். கும்மி எடுப்புமா? வாங்க வாங்க கேட்க வாங்க வாங்க. வாத்தங்க தூங்கியாச்சுல? எழுமுங்க வாங்க. குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றியாச்சு. தூங்கி ஐயா எல்லா அருளையும் தருவார். வாங்க 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 சீக்கிரம். பாட்டு வச்சாதாக்கா கோய் அண்ணா போதுங்க. எப்படி கரும்பா? நீ எல்லாம் ஆடுவாடே, கராத்தையும் ஆடுவா. அந்த மொபைல் எடுங்கக்கா. வாங்க வாங்க சீக்கிரம். பெரியவங்க ஏன் அடிக்க மாட்டீங்களா? வாங்க.
அன்னைக்கெல்லாம் முளைப்பாரி எடுப்பாங்க, என்னென்னலாம் உண்டு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ விழான்னு வந்தாலே கும்மியாட்டம் இல்லையா? கும்மியாட்டம் தானே சிறப்பு. தேங்காய் வட்டி தேங்காய் நார் உரிச்சு தென்னம்பால் எடுத்து தள்ளி மாவிடிச்சு தேங்காய் பூவுல தேன் மணக்குது தேவாதி பொண்ணுங்க கும்மியாடி பாடுவாங்க இல்லையா? வாசல கூட்டி மணல் வரப்பி நல்ல வண்ணம் உடன் முத்து கோலமிட்டு வாங்க. எவ்வளவு தைரியமா இருக்கணும். காளி வளர்த்த கண்மணி, காளி வளர்த்த கண்மணி. நான் மூச்சுக்கு 300 வாட்டி சொல்றேன். காளியம்மா எப்படிப்பட்டவ? ஆலக்காரி ஓலக்காரி ஓங்காரி இல்லையா? சரி, இந்த குட்டி பிள்ளைல அனுப்பிட்டு அங்க நீங்க இல்லைன்னா என்ன செய்றீங்க? வாங்க, உடம்பெல்லாம் நல்லா அசைச்சு ஆடினாதான் உடம்புக்கு நல்லது. நல்லா ஆடி பாடி மகிழ்ந்து போய் இருங்க. உடம்பு ஏதாவது வேதனைலாம் இருந்தா போயிடும். நெவர். சரி, நம்ம பாடுவோம். நீங்க ஆடுங்க தங்க. அந்த பக்கம் அங்கிட்ட ஆடுங்க. நீங்க அங்கிட்ட ஆடுங்க. 4 வரும். போங்க, உங்களுக்கு அங்க பிளேஸ்.
ஐயா ஒன்று ரொம்ப ஆனந்தம். சொன்ன உடனே வராட்டாலும் ஐயாவுக்கு நம்ம கும்மி அடிக்கும். நம்ம போகலன்னா என்ன சிறப்பல்லன்னு சொல்லி வந்தாங்க. உண்மையிலே குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை எங்கள் புதிய தாமரை இசைக்குழு சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் அளிக்கின்றோம். எல்லாம் நல்ல கைத்தட்ட கொடுத்துருங்க ஐயா இல்லையா? அதாவது மனமகிழ்ந்து பண்ணணும் எதையுமே இல்லையா? எந்த வேலையை செய்தாலும் அதுல நாட்டத்தோடும் மனமகிழ்வோடும் ஊற்றி செய்கிற போது அதுல சிறப்பு. ஐயாவும் அதான் சொன்னார், தலைமணந்தோரை நாடி கேட்டால் முதலை கிட்டும். முதல்ல மட்டும்தான் கிட்டுமா? அப்படி இல்லை, எல்லா செல்வங்களும் அதுல ஐயா கிட்டும் சொல்றாரு. அறிந்தோ அறிந்திடுங்கோ ஐயலோடி போகும் முன்னே
சொல்றாரு ஐயா. அதாவது அறிந்தார் அறிந்துடுங்க ஐயல் ஓடி போகும். அதாவது காலம் சென்றுட்டே இருக்குது இல்லையா? கலியுகம் முடிஞ்சு தர்ம யுகம் பிறப்பதற்கு தயாரா இருக்குது. நம்ம நினைக்கும் நிறைய நாள் இருக்குது என்ன அப்படின்னு. நீங்க கேள்விப்பட்டீங்க, நான் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இப்பதான் எல்லாமே கையில யூடியூப் இருக்கு இல்லையா? உலகத்துல எதுவுமே தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. என்ன வேணான்னு எங்க போய் தான் பாக்குறது? பிள்ளைங்களுக்கு ஒரு அசைவென்று செய்துட்டு வாங்கன்னா அங்கதான் போய் பார்க்குறோம். இந்த தானியத்தெல்லாம் வச்சு அலங்காரமா ஒட்டி எடுத்து கலெக்ஷன் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னா அதை ஒட்டுறது எப்படின்னு எங்க தான் போய் பார்க்குறோம்? நெட்ல தானே பாக்குறீங்க, இல்ல நீங்களே பண்ணி கொண்டு போவீங்களா? அசைன்மெண்ட்லாம் எப்படி கொண்டு போவீங்க? போன்ல தானே. போன்ல உங்க போன்லாம் அலோவ் பண்ணுவாங்களா? ஸ்கூல்ல நல்ல ஸ்கூலா இருக்க. அதாவது பிள்ளைங்களுக்கு அறிவை வளர்க்கறது தான் அசைன்மெண்ட். வீட்டுல இருந்து என்ன பரிசோதனை முறையில பிராக்டிக்கல் ஆட்டு நீங்க செய்துட்டு உங்களுடைய அறிவை பயன்படுத்தி புதிய புதிய யுக்திகள் எல்லாம் கையாண்டு நீங்க அழகா கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறது. இன்னைக்கு எல்லாமே என்ன ஆயிடுது? இன்னொருத்தங்க செய்து வச்சது அப்படியே பார்த்து அப்படியே வரைஞ்சுக்கிட்டோம், அப்படியே ஒட்டி வச்சுட்டு கொண்டு கொடுத்துடுறோம். இன்னைக்கு காலம் என்ன ஆகுது? எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் தலைகீழா போச்சு. அதாவது கலியுகம். இதை யூடியூப்ல பாத்தீங்கன்னா அது வயநாடு நிலச்சரிவு தெரியும் இல்லையா? நீலகிரி பக்கம் அப்படியே ஒரு பில்டிங்கே என்ன ஆயிட்டான், இந்த வடிவேல் சொல்லுவாள் இல்லையா, கடத்த காணொலி, அது மாதிரி ஒரு பில்டிங் ராவோட ராவா மண்ணுக்குள்ள பிடிப்படி நிறைய ஊரே காணலையா? அது சரி, என்ன ஒரு பில்டிங்கை காண நான் பேசுறேன் இல்லையா? வயநாடே அரிச்சு கொண்டு போயிட்டேன். சரி, ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன, வெள்ளத்தால் அழிவு. ஐயா சொன்ன போல காளி வெள்ளம் வருகுதப்பா, ஒரு கப்பல் செய்து வைத்திடுங்க. கும்பகோண பாதையிலே குறிகள் சொல்லி வந்தேனப்பா. மேலும் கீழும் தெரியாது நான் நீயன் மகள் பொய்யனப்பா. ஐயா சொல்ல பாடி வெள்ளம் வருகிறது, ஒரு கப்பல் செய்து வைத்திடுங்கோள். அது வேற எதுவும் இல்லை, ஐயாவுடைய நாமம், இறைவனுடைய திருநாமம் என்னைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால என்னைக்கும் சிறப்பு தான். கடமங்கலம் ஊருக்குள்ளே குருத்தோல கால்நாட்டி குடியிருந்த ஐயாவினுடைய ஒரு பாடல். அதாவது அந்த வரலாறு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐயாவே கால்நாட்டி தாங்கல்களும் உண்டு. ஐயாவுடைய கையினால திருமண் கொடுத்து அதை வச்சு தாங்கல்கள் பதிகள் வந்ததும் உண்டு. அதுபோல ஐயாவுடைய திரு கரங்களினாலே பனை குருத்து ஓலையால அந்த கால்நாட்டி கொடுத்த இடம் தான் இது கடம்பன் குளம் சொல்லக்கூடிய திருநிழல் தாங்கல். சும்மா இல்லை, எல்லோரும் அப்படி கொண்டு வரோம். ஐயா உங்களுக்கு கொடி பட்டம், கொடி கயிறு, நாங்க தங்கத்தாலே கூட கொடி பட்டம் கொண்டு வரோம் அப்படிலாம் சொல்ற போதும் ஐயா சொன்னாராம், என்னுடைய கடம்பங்குளம் மக்கள் கொடிக்கயிறு நூல் கயிற்றால கொண்டு வந்தாலே போதும்னு சொல்லி அப்படி ஐயாவுடைய திருவாயினால சொல்லி இன்றளவும் சுவாமி தோப்பு திருநாள்ல அந்த கொடிக்கயிறு எங்க இருந்து தான் போகும்? சாமி தோப்புல உள்ளது கிடையாது. ஐயா கொடுத்த உத்தரவு கடம்பங்குளம் திருநிழல் தாங்கல்ல இருந்துதான் போகும். பாத யாத்திரை போல தலையில சுமந்து கொண்டு அந்த கொடிக்கயிறை கொண்டு போவாங்க. கொடிப்பட்டத்தையும் அந்த பாடலை தொடர்ந்து கேட்போம். ஆடினீங்களா? நீங்க சும்மா அந்த ஓரக்கரையில போய் நின்று அப்படி இப்படி மண்டை மண்டை ஆட்டி அப்புறம் அங்க ஒழிச்சு போய் நின்னீங்க. ஆடைக்கெல்லாம் சொல்லியிருந்து ஒன்னும் கேட்கண்டா, பயமா இருக்கு.
கொடி வட்டம் தனையேந்தி கோடி வரிசை கேட்க மக்கள் வாராரே வாராரே கொடிப்பதியை தான் வணங்கி தோப்புப்பதை தான் நோக்கி கால்நடையாய் ஊர்வலமாய் வாராரே வாராரே ஆண்டுதோறும் 1 முறை ஊர்வலமாய் வாராரே ஆவணிக்கை பாதை அழகு புதன் வாராரே அன்பரெல்லாம் வணங்கிடவே அற்புதமாய் வாராரே பரமங்குளம் ஊருக்குள்ள திருப்பாவை காலாட்டி குடியிருந்த நம்மளைய வாராரே வாராரே கலந்தப்பறை சார்ந்தோர்கள் கருணை கொண்ட மனதோடு நடந்து வரும் மக்களுக்கு தர்மங்கள் செய்தாரே பாம்பங்குளம் மக்களெல்லாம் பாவை அதிரை அன்பருக்கு பரிவோடு தர்மங்கள் செய்தாரே செய்தாரே வடகுடியில் மரம் கொடுத்து வாராரே வாராரே பவுசு கொண்டு சார்ந்தோரை காத்தாரே காத்தாரே காவல் கிணறு வந்து நின்று கருணையுடன் காப்பாரே பரமங்குளம் ஊருக்குள்ளே திருப்பாவை காலாட்டி குடியிருந்த நம்மளைய வாராரே வாராரே சாலையோரம் பதிவந்த சாலை புதிர் சந்நிதியில் சமபந்தி தானர்ந்தி வாராரே வாராரே அச்சமில்லா சான்றோர்கள் அன்புடனே வாழுகின்ற அஞ்சிகாமல் அங்கடந்து வாராரே வாராரே லட்சுமி புறங்கடந்து வாராரே வாராரே வாரியூர் தான் கடந்து வாராரே வாராரே பட்டுக்கோட்டை சந்திப்பிலே மனமுடனே வாராரே பரமங்குளம் ஊருக்குள்ள திருப்பாவை காலாட்டி குடியிருந்த நம்மளைய வாராரே வாராரே ஐயா உண்டு நேரமும் கிட்ட ஆச்சு இல்லையா? இன்னும் 2 பாடல்களை பாடி நிறைவு செய்யலாம். அதாவது நாம வாழ்றது என்ன யுகம்? கலி யுகம் சொல்லுவாங்க இல்லையா? காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் உலகமாக மாறி போச்சுடா, மாப்பிள்ளையே இல்லாம குழந்தை பிறக்குது, பொம்பளையும் பொம்பளையும் குடும்பம் நடத்துற மாதிரி என்ன ஆயிட்டு காலம் ஆயிட்டவ. சினிமா பாடகியா, பிளேபேக் சிங்கரா, ஏதோ சும்மா விட்டோம் நீங்களும் தாளத்தை போட்டுட்டு பின்னால. காலம் கலிகாலம் ஆயிப்போச்சு பாருங்க. பிள்ளை கையில மொபைல் நியாயமா தங்கவே இது. அவன் பாருங்க ஒரு கையில பெருவரில் சப்பிட்டு இருக்கான், அவன் இன்னொரு கையில என்ன இருக்கு? மொபைல் இருக்கு. அவன் என்ன செய்வான்? நாளானைக்கு ஏன்னா மொபைல் தந்தாதான் போவேன், எடுத்து கொடுக்கணும். எத்தனை? 20,000 ரூபாய்க்குலாம் எடுத்து கொடுத்தா பிள்ளைகளுக்கு ஏற்றுவாங்கிறீங்களா? கிடையாது. ஆப்பிள் 30 தான் என்ன செய்யணும், எனக்கு வேணும் கொடுக்க. காரணமே எங்கேருந்து வருது? நம்ம தான்.
நம்மளே தான் எல்லாத்துக்கும் என்ன சிறையா இருக்கும். பிள்ளைகள் கூட பேசிட்டு போகும். ஏதாவது 4 அக்காமார் கூட கொஞ்சம் பழக்கத்தை பேசலாம்னு சொன்னா இருக்க கூடாது இல்லையா? ஏசும் பிள்ளையா நீ சொல்ல எனக்கு வந்தது ஒவ்வொரு நம்ம சீரியல் பார்க்கணும்ல, சீரியல் பார்க்கணுமா இல்லையா? அதுக்கு தொல்லையே இல்லாம இருக்குது இதுவா? அது சரி, ஏதாவது ஒரு தொல்லை இல்லாம இருக்குன்னா பிள்ளைங்களுக்கு கையில இப்போ கொடுக்கக்கூடிய சாக்லேட்டுக்கு பதிலா மொபைல் கொடுக்கக்கூடிய காலமா ஆயிப்போச்சு. நீங்க இப்படி பழக்கினீங்கன்னா அவன் என்ன பண்ணாலும் என்ன செய்ய மாட்டான், தரவே மாட்டான். உங்க கண்ணு முன்ன தெரியாட்டினாலும் 24 மணி நேரம் என்ன செய்வாப்புல அதுக்குள்ளே தான் இருப்பான். அதனால பார்த்து எடுத்து என்ன செய்யுங்க. நீங்க எல்லாம் மொபைல் யூஸ் பண்ணுவீங்களா? பண்ணக்கூடாது. என்ன அது கொரோனா விட கொடிய வியாதி கொண்டு வந்துடும். 40 வயசுல தான் கண் பார்வையெல்லாம் குறையும்பாங்க. நீங்க மொபைலை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா என்ன செய்யும், சீக்கிரத்திலே கண்ணெல்லாம் தெரியாம போய். ஏன்னா கொஞ்ச நாள்ல போனா தலையெல்லாம் இங்க திரும்பாது. எல்லாருக்கும் தலையை இப்படி நேரையே தான் என்ன செய்யும், கழுத்தெல்லாம் இருக்கும். ஏன்னா 24 மணி இப்படி தானே பார்த்துட்டு இருக்கோம். நிமிர்ந்த தலையெல்லாம் ஒன்னும் இருக்காது. அந்த அளவுக்கு அந்த சொல்லுவார் இல்லையா ஐயா, கலியனுடைய தன்மையை சொல்ற போது ஒண்ணுக்கும் பிரயோஜனப்பட மாட்டான். ஓட்டை மடத்துக்கு 9 கொத்துடனே வீட்டை பிரித்தாலும் விறகுக்கு ஆகாது. விசையிட்டு ஆட்டும் வித்தார பாவையிலும் பசையில்ல பாவையாது பச்சை ஒன்று ஆடி வரும். பச்சைக்கு காலம் பகை தூகிட்ட முட்டுகையே குச்சியை கீழ்பாட்டு குதித்தாடும் நக்குருவி. ஓட்ட மடத்துக்கு 9 கொந்துடனே வீட்டை பிரிச்சு போட்ட விறகுக்கு கூட ஆகாது. அதுதான் அந்த உடல், கலியனுடைய உடலை சொல்ற. நம்ம உடம்பு அப்படித்தானே இருக்குது. மண்ணே மணியே கானே தேனே எல்லாம் கொஞ்ச நாளும் உயிர் போச்சுன்னா யாராவது கொஞ்சுவாளா? வந்துடப்படாது. புருஷங்காரர் என்ன செய்ய போன உயிர் திருப்பி வந்துடப்படாதுன்னு சொல்லி வாசல் எல்லாம் பெருக்கி நல்ல சாணியெல்லாம் தெரிச்சு விளக்குமாற வைக்கக்கூடிய வீடுகளும் உண்டு இல்லையா? அப்ப அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உலகத்துல மதிப்பு. அதுபோல இங்கே நம்ம உடம்பும் அப்படிதான் இருக்கு. கலியனுடைய அவர் தான் சொல்றாரு. அப்ப 2க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, கலித்தன்மைன்னு சொல்லக்கூடிய நன்றி மறக்கின்ற ஒரு மனதுல நல்ல எண்ணமே இல்லாத ஒரு தன்மை உடம்புல இருக்குதுன்னா மனது நிறைய இருக்குன்னா அதுதான் யாரு, கலிய. அல்லாம ஈசத்தன்மை தர்ம அன்புன்னு சொல்லுவார் இல்லையா ஐயா, சொல்வார் வம்பு கலியோக குலமருக வைந்த பதியான வந்தவரோ வந்தார். அவர் கொண்டு வந்தது என்னது, அன்பு, பொறுமை, தர்மம். இது இருந்தாதான் என்ன, அது ஈசத்தன்மை பெற்ற உடல். இல்லைன்னு சொன்னா அது கலியனுக்கு ஒப்பான உடல். அதனாலதான் ஐயா சொல்வார், அடக்கமாய் இருமகனே, எவ்வளவு சிறப்பு இருந்தாலும், எவ்வளவு செல்வம் இருந்தாலும், எவ்வளவு புகழ் இருந்தாலும் தன் அடக்கம் என்பது ரொம்ப முக்கியம். அடக்கம் தான் பெரியவர்கள் ஆக்கும். நன்றி மறக்க கூடாது. ஒரு சிறிய உதவி ஒரு ஆள் நமக்கு செய்தாலும் அதை உயிர் உள்ளவரை என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. அதுதான் ஐயாவுடைய பிள்ளைகளுக்கான அழகு. அப்படிப்பட்ட ஐயா நமக்காக வந்தார். எதற்காக? கர்ம கலியை தர்ம யுகமாக மாற்றுவதற்கு. அந்த தர்ம யுகம் எப்படி இருக்கும்? ஒற்றை கொடிகட்டி அட்டதுக்கு 14 லோகமறிய அழியாத கன்னி பெற்ற சான்றோர் மக்கள் எல்லாம் சூழ 32 அறத்தால் பொருந்திய தர்ம சிம்மாசனத்துல வைகுண்டர் துவரைவதினுடைய அரசனாக இருந்து ஆளப்போகிறார். நாம எல்லாம் சுற்றி இருந்து என்ன அந்த வாழ்வை ஆளப்பாது. எப்படி நடக்கும்னா,
வைகுண்ட நடுவிற்கு அங்கிட்டு நாராயணர், இந்த பக்கத்துல ஈசர். அப்படியே அந்த ரதம் எங்க போகும்? தெற்கு நோக்கி போகும். ஈரேழி காத்த மாதிரி இருக்குது கான் துவாரகையும். ஐயா சொல்லுவா இல்லையா, அந்த துவரையம்பதி எப்படி அந்த தர்மபதி ஆளப் போகிறார் என்பதை பாடல்ல கேட்போம். Yeah, ஐயோ
மலருதே ஐயாவோட துவரையும் பதி துலங்குதே தர்மயுகம் மலருதே ஐயாவோட துவரையும் பதி துலங்குதே ஐயாவும் தர்மயுகம் ஆளணும் ஐயாவோட போகணும்னு சொன்னா ஐயா சொன்ன பிரகாரம் என்ன செய்யணும் இயல்பான ஒரு நிலையில இயற்கையோடு இயந்த நிலையில நம்ம வாழ்ந்தாலே சிறப்புங்க. யாருக்கு உதவி செய்யாட்டாலும் ஒருத்தரும் இல்லாம வாழ்ந்தாலே உன்னதமான ஒரு உயர்வு. அப்படிப்பட்ட மக்களுக்கு அதுவும் ஐயாவை ஏற்கனவே சொல்லிட்டார், சாகாது இருக்கும் தர்ம அன்பு உள்ளோர்மும் வாகான தர்ம அம்மானை வகுக்கினேன். சாகாதவர்கள் அந்த அம்மானை படிக்கிறாங்க கேட்கிறாங்க அப்படின்னாலே அவங்க கண்டிப்பாக சாகாத வாழ்வு பெற்றவர்கள். அங்க பிணி கிடையாது, மூப்பு கிடையாது, கண்ணு கண்ணாடி மாட்டண்டாம், பல்லு செட்டு மாத்தண்டாம், டையி அடிக்கண்டாம். எங்க கலியுகத்துல இல்ல தர்ம யுகத்துல ஐயா நிறைய விஷயங்கள் சொல்றாரு. ஆலங்காயில் விளையோ அமுதேற்றம் பண்ணலாமே
கண்ணாடி பார்த்தப்பட்டு குடிகால கோட்டம் உண்டு அச்சகுச்சம் பார்க்கலாம். ஆலங்காய் போல நெல் விளையுமா, அரிசி சாப்பிடக்கூடிய தானியங்கள்லாம் இருக்குது. அங்க போற சும்மா இருக்கிறதுலாம் இல்லை. இந்த வாழ்வை விட அழியாத வாழ்வு அங்க கிடைக்கும். அதான் ஐயா சொல்ற, மக்களே நீங்களெல்லாம் வாழ் பொண்ணும் பதிகளை சென்று கக்கிய பொண்கள் சொர்ணம் அவங்களுக்கு இருக்கு, நமக்கு இல்லையே. அவன் சொத்து வச்சிருக்காங்க, நமக்கு இல்லையே. அவன் 10 மாடி வீடு வச்சிருக்காங்க, எங்கெல்லாம் வச்சிருக்கான் அப்பா நமக்கு. அப்ப அந்த மாதிரி கஷ்டங்கள் துயரங்கள் எந்த கவலையும் எங்க கிடையாது, தர்ம யுகத்துல கிடையாது. அந்த தர்மயுகம் ஆக்குவதற்கு தான் இந்த கலியுகத்திலே நமக்காக வந்தார் நம்முடைய அப்பன் ஆதி நாராயண வைகுண்டமாக. அந்த ஐயாவினுடைய புகழை இந்த ஐயாவினுடைய திருத்தலத்திலே ஸ்ரீ நாராயண சுவாமி திருக்கோவில் திருவிருத்தாம்புள்ளி வேலியார் குளத்திலே எங்களது இசைக்குழு புதிய தாமரைக்கு சிறப்பளித்து வாய்ப்பளித்து ஐயாவுடைய புகழை பாடுவதற்கு இடமளித்த அன்பு குடிகொண்ட அதிக மக்களாகிய காளி வளர்த்த கண்மக்களாகிய சான்றோர் மக்கள் உங்கள் அத்தனை பேரையும் எங்களது குழுவினர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப நேரம் ஆயிட்டு. இல்லை, எத்தனை நாள் கொண்டாடினீங்க? எத்தனை நாள்? 5வது நாளா? 7வது நாள் என்ன இருக்குது இல்லையா? பரவாயில்ல. நீ குதிரை வாகனம்லாம் உண்டா? ஆமா, ஏறி களி வேட்டை இருக்குது. களி வேட்டை ஆடுறா. நம்மளும் என்ன செய்யணும்? அந்த களினா மாய எண்ணம் மனசுல வரக்கூடியது. அந்த மாய எண்ணத்தை அழிக்கணும்னு சொன்னா நமக்கு ஆயுதம் வேண்டாம், அம்பு வேண்டாம், கணை வேண்டாம். மானமாக வாழ்ந்தாலே மக்கா மாளும் களி தன்னாரே இல்லையா? தொண்டருக்கு தாங்க சிறப்பு கொடுக்கிறார். வடக்கு வாசல் மண்ணு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா வடக்கு வாசல் மண்ணு இருப்பது வேற எதுவும் இல்லை. தொண்டர்களாகிய ஐயாவுடைய பக்தர்கள் நடந்து போகின்ற இடத்துல அந்த மக்களுடைய காலடி வட்ட மண்ணை தான் எடுத்துக்கொண்டு வச்சிருக்காங்க வடக்கு வாசலை. நீங்க போய் மண்ணுல எடுத்து திருமண் நெத்தியில விடுவீங்க இல்லையா? விட்டுருக்கீங்களா? உங்க கையினாலே எடுத்து அங்க ஐயாவே தரக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கக்கூடியது வேறு யாரும் அல்ல, பக்தர்களுக்கு தொண்டருக்கு அவ்வளவு சிறப்பை ஐயா ஆதி வைகுண்ட நாராயணன் நமக்கு தந்திருக்கிறார். மானமாக வாழ்ந்தாலே மாளும் களி தன்னாலே. அந்த சிறப்போடு வாழ்வதற்கு ஐயா நமக்கு அருள வேண்டும் என்று எம்பெருமானுடைய திருப்பாதம் வணங்கி நோய் இருந்து நான் நோய் தீரணும். ஏன்னா எத்தனை செல்வம் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான செல்வம் என்னதான்? ஆரோக்கியம் தான். ஆரோக்கியம் தானே? இங்க பணத்தை கொண்டு போட முடியுமா? ஒரு நோய் வந்தா சம்பாதிச்செல்லாம் எங்க போகுதே தெரியாது. அதனாலதான் ஐயா சொன்னார், மக்களே ஐயா அதாவது மாப்பு கேட்போம். எப்படி கேட்போம்? ஐயா நாங்க ஒண்ணு சொன்னது ஒண்ணு கேட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு நிரப்பா இருக்கணும். நிரப்பா இருக்கக்கூடாது, நிரப்பா இருக்கணும். ஐயா எங்களுக்கு அன்னமும் வஸ்திரமும் தரணும். இதுதான் நமக்கு தேவை. மானத்தை மறைக்கிறதுக்கு ஆடை, உண்ணுவதற்கு உணவு இல்லையா? அடுத்தால ஒண்ணு கேட்போம், ஐயா எங்களை யாதொரு நொம்பலமும் இல்லாமல் யாதொரு சஞ்சலமும் இல்லாமல் ஐயா வச்சு ரட்சித்துக் கொள்ளும். நொம்பலங்கிறது உடம்புக்கு வர்றது, சஞ்சலங்கிறது மனசுக்கு வர்றது. இந்த ரெண்டும் தான் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய கவலை. சரிதானா? வேற ஏதாவது இருக்குதா? நீங்க எந்த கவலை, எந்த கஷ்டத்தை, எந்த துன்பத்தை எடுத்தாலும் இந்த 2ல தான் வரும். அதனாலதான் ஐயா ரொம்ப கஷ்டமா கேட்டு, ஏன்னா கேட்க தெரியாம கேட்போம் இல்லையா? கேட்டக்கூடாதுதான் இந்த வாசகத்தை தந்திருக்கிறார். அப்படி அந்த வாசகத்துக்குள்ள எல்லா சிறப்பையும் ஐயா மாப்பு கேட்டல வச்சிருக்கிறார். அந்த அருளை, பேரருளை, ஆரோக்கியம் என்ற செல்வத்தையும் ஐயா அருள வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்திலே வேண்டிக் கொண்டு இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா நிர்வாகத்தாரையும் மீண்டும் ஒரு தரம் அவர்களுக்கு எங்கள் குழுவினர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஊர் பொதுமக்களுக்கும் நன்றி. அதுபோல வந்திருந்து இத்துணை நேரமும் இருந்த ஐயாவுடைய அருள் பெறும் வேதத்தை ஆகமத்தினுடைய சாரத்தை கேட்டு ஆமா
அவர்களுக்கும் இந்த நல்ல தருணத்திலே மனமார்ந்த ஒரு நன்றியை, அதுபோல ஆடி பாடி சிறப்பு செய்தீங்க, குழந்தைங்கள்லாம் மிக மகிழ்ச்சியோடு இருந்தீங்க. உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதுபோல எங்களோடு இயந்து எங்கள் வெங்கடேஷ் ஆடியோவோடு இயந்து இங்கே உள்ளூர் ஆடியோ அமைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆபரேட்டர் அண்ணாச்சிக்கும் இந்த தருணத்தில் எங்களது குழுவினர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல இத்தனை நேரமும் திருவிழா நடக்குது. அதற்கு ஒரு காவலாக ஐயாவுடைய பிள்ளையாக இருந்து துணை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிக்கும் நம் சார்பாகவும் ஒரு பொதுமக்கள் சார்பாகவும் எங்களது புதிய தாமரை இசைக்குழு சார்பாகவும் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஐயாவினுடைய அருளினாலே பாடலோடு எல்லோருமா சேர்ந்து பாடுவோம். அதனால என்ன செய்திருக்க, எந்திரிச்சிருங்க போங்க, வெள்ளை எந்திரிங்க. சில விஷயத்த டபக்குன்னு என்ன செய்யக்கூடாது. 3 நேரம் உட்கார்ந்துருக்கீங்க, டபக்குன்னு எந்திரிச்சா என்ன ஆகும், அங்கங்கே உழைக்கிற உண்மை. தூங்கும்போது திடீர்னு வெளியே 1 பாத்ரூம் வந்தா கூட டபக்குன்னு என்ன செய்யக்கூடாதான், எந்திரிக்க கூடாதான். ஏன்னா ரத்த சோகை ஆயிருமா, அந்த ரத்த ஓட்டம் என்ன செய்யும், டக்குன்னு நின்றோம். இன்னைக்கு நிறைய பேர் தூக்கத்திலே உயிர் போகுதுலாம் காரணம் என்ன, இது நமக்கு தெரியாமலே நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கோம். சாப்பிட்ட பின்னால ஒரு அரை மணி நேரமா என்ன செய்யணும், முழிச்சிருக்கணும். அப்படியே உடனே போய் தூங்கிடக்கூடாது. இதெல்லாமே ஒரு சாதாரண இயல்பு என்று நினைத்தாலும் உண்மையிலே இது ஒவ்வொன்றும் வாழ்க்கையினுடைய இயல்பு. உழைப்பு, நம்ம ஐயா சொன்ன மாதிரி என்ன செய்யணும், உழைச்சி வாழ்வதற்கு நல்ல ஆரோக்கியம் ஐயா அருள வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்தில் எம்பெருமானுடைய திருப்பாதம் வழங்கி, அதுபோல திடுதுப்படி நீங்க ஏற்பாடு பண்ணீங்க. இருந்தாலும் எங்களுக்கு இசை கலைஞர்கள் அமர்ந்தாங்க. அந்த இசை கலைஞர்களுக்கும் எங்களது சார்பாக அருளால, உண்மையில தான் ஐயா அருளால தான் கிடைச்சி. இல்லைன்னா எப்படி இன்னைக்கு அதுவும் கல்யாண நாள் ஆளே என்ன செய்யாது, இருக்காது. உண்மையிலே உங்களுடைய அன்பு வேண்டுகோள். ஐயா இந்த இடத்துல நிச்சயித்திருக்கிறார். அதனால நாங்களும் என்ன செய்திருக்கோம், உங்களை பார்ப்பதற்கும் ஐயாவுடைய திருநாமத்தை சொல்வதற்கும் பாக்கியம் கிடைத்தது. அந்த ஸ்ரீ நாராயண சுவாமி திருக்கோவில் திருவிருத்தாம்புள்ளி, நீங்க எங்க போனாலும் என்ன செய்யுங்க, இந்த திருநடையில இதை தாண்டி தான் நீங்க போகணும் இல்லையா. வெளியே ஊரை விட்டு வெளியே போனா எப்படிதான் போனோம், இந்த வாசலை தாண்டி தான் போனோம். அற்புதமான கோபுரம், கோபுரம் தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. எங்க போனாலும் இந்த தலத்துல இதே இடத்துல, இப்ப வீடு அங்கதான் இருக்குன்னா அங்க வரைக்கும் என்ன செய்யலாம், ஐயாவுடைய திரு கருணை பாய்ச்சல் இருக்குது. அந்த இடத்துல நின்று என்ன செய்துட்டு போங்க, நீங்க ஐயாட்ட வேண்டி உத்தரவு கேட்டுட்டு போங்க. ஐயா எல்லா சிறப்பையும் எல்லா நன்மைகளையும் வெற்றியாக்கி தருவார். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஐயன் நாராயணுடைய திருப்பாதம் படித்து பாடலை பாடுவோம் ஐயாவும். நாராயண
கக்கிய பொன்கள் சொர்ணம் கைமனம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டினித்தாய் வாழ்வி ஐயா Ali.